ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணாரில் போற்றி. மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. ராசியில் ராசிநாதன் இருக்கிறாரு. வக்கரமாக இருந்தாலுமே சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. தனித்த புதனாக இருக்கிறாரு. வருகிற ஆடி மாதத்துலேருந்து தனித்த புதனாக இருப்பார். சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து சிவராஜ் யோகத்தில் இருப்பார். ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதன் பத்திர யோகத்தை கொடுக்குறாரு. 12 வருஷம் கழித்து வருகின்ற பத்திர யோகம். புதன் இப்போல்லாம் ஆட்சி ஸ்தானபலம் ஆட்சி உச்சமடைகிறாரோ அந்நேரம் பத்திர யோகம் இருக்கும். மிதுனம் கண்ணியில் புதன் சஞ்சரிக்கும் போது பத்திர யோகம் வரும். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர பெருமை என்ன சார் அப்படின்னா, புதனுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இயற்கை சுபகிரகம் குரு இருக்கிறாரு. எப்போ ஒரு கிரகத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரோ அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்கு. ஏன்னா உச்சகுரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். உச்சகுரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது கையில் காசு பணம் இருக்கும். சரியாக நேர்களே, திடீர் எதிர்பாராத பணம் வரும். ஏன்னா ராசிக்கு 7 கூடியவன் 7க்கு 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது தனுசுக்குரிய குரு ராசிக்கு 7 கூடியவன் 7க்கு 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு இருக்கிறாரு. சரியா, இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 10 கூடியவனும் 5ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலே நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது எப்படின்னா, எதிர்பாராத இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் அதிர்ஷ்டம் வரும். தூர தேசத்துலேருந்து, வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். அதை தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்துது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு மறைஞ்சு உச்சம் வராரு. ரைட் நேர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புதன் பத்திர யோகத்தில் இருக்கிறாரு. புதன் எப்போல்லாம் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அப்போல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் ராசியில் இருக்கிறாரு. மிகச்சிறப்பு தான். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போவார். அடுத்தடுத்து ராசி 3ஆம் இடம் 4ஆம் இடம் அடுத்தடுத்து புதனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லது தான். ஸோ கிட்டத்தட்ட நான் அடுத்த ஐப்பசி மாதம் வரைக்கும், இந்த மாதம் என்ன ஆணி முடிய போகுது, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அடுத்த வரையும் 4 மாதத்துக்கும் புதனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. விருச்சிகத்துக்கு போகிற வரைக்கும், விருச்சிகத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, குரு பார்வைக்கு வருவார். அடுத்து தனுசுக்கு போனாலும் ராசியை பார்ப்பார். சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா புதன் தனுசுக்கு போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். மகரத்துக்கு போனாலும் நல்லா தான், மறுபடியும் குரு பார்வைக்கு வருவார். சூப்பராக இருக்குங்க. இதாங்க ஜோதிடம். சரியா, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரியா, புதன் கார்த்திகை மாதமே இங்கே இதில் தான் இருக்கிறார், ஐப்பசியில் தான். ஸோ இந்த வருஷம் வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. சரியா நேரில் புதன் இந்த வருஷ கடைசியில் எங்கே இருக்கிறார் சார் அப்படி பார்த்தோம்னா, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா அவர் மகரத்தில் தான் இருக்கிறாரு. சரியா, அப்போ சூப்பராக இருக்குது. இந்த எண்டு வரைக்கும் நல்லா இருக்குங்க. அடுத்து புதனுடைய நகர்வு, உங்கள் ராசினருடைய நகர்வு இந்த 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது. ஸோ 2026 முழுக்க நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. ஒரு வாரத்தில் சொல்லிடலாம். சரியா, 2ஆம் இடத்துல குருவோட சேருவார். 3ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறுவார், அதிநட்பு பெறுவார். 4ஆம் இடத்துல மூலத்திருவனை ஆட்சிப்படுவார். 5ஆம் இடத்துல நட்பு நிலையில் இருப்பார் துலாமில். 6ஆம் இடம் விருச்சிகத்தில் வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். 7ஆம் இடத்துக்கு வந்தார்னா ராசியை பார்ப்பார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். அதோட இந்த வருஷம் முடிஞ்சு போகிறோம். 2026 முடிஞ்சிடும். ஸோ நான் அடுத்து வருகின்ற ஒரு 5 மாத காலத்துக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 5 மாதத்துக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் ஆள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. சரியா, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, செய்கிற காரியம் நல்லா இருக்கும், நிதானத்தோடு இருப்பீங்க, விவேகமாக இருப்பீங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க, கழுவுறு மீனாக இருப்பீங்க, கபடியாக இருப்பீங்க. சரியா நேர்களை, ஏன்னா புதன் அதுக்கெல்லாம் உள்ளவர், நிபுணத்துவம் உள்ளவர். எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காக செய்கிறவர். உட்காந்த இடத்துல உலகத்தை ஆளுவீங்க. ரொம்ப இதாக இருக்கும். நல்லா விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ நான் இப்போ ஒரு மாஸ்டர் ப்ரொஜெக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். அடுத்த வருகின்ற ஒரு 5 மாதத்துக்கு மாஸ்டர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறேன். அப்பப்போ நான் வீடியோ ரிவைஸ் பண்ணுவேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த அமைப்பை சொல்லிடணும். அமைப்பை சொல்லிட்டு தான் பலன் சொல்லணும். நிறைய பேர் பலனை கேட்குறது தான் இருக்கிறாங்க. எனக்கு நல்லது நடந்துடாதா, ஏன் பிரச்சனை தீர்ந்துடாதா, அப்படி தான் வீடியோ கேட்குறாங்க எல்லாரும். அதுவல்ல, ஜோதிடர் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உங்கள் மகளுக்கு ஒரு இடத்துல நல்ல வரணும் அமைன்னு நினைப்பீங்க. அதுக்கு புதன் செய்வார்னா செய்வார். அந்த அமைப்பு இருந்தே செய்வார். சில பேருக்கு சில பலன்களை கொடுப்பார். எல்லாருடைய குறைகளுமே எந்த கிரகமே தீர்க்காது. அதே நேரத்தில் எந்த குறையும் தீர்க்காமலும் இருக்காது. அவங்கவுங்க ஜாதகத்தை ஏற்ற மாதிரி தான். இப்போ புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு மறையாமல் இருக்கணும். சரியா, ராசிக்கு அவர் 6, 12 இது மாதிரி இடத்துல இல்லாமல் இருக்கணும். சரியா, ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் கூட இருக்கலாம், ஸ்தான பலம் பெறுவார். எக்காரம் முன்னிட்டும் புதன் கடகம், விருச்சிகம், மேசத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் நல்ல நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். நீ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே உங்கள் ராசி கட்டத்தில் புதன் இந்த 3 வீட்டில் இருக்கவே கூடாது. கடகம், விருச்சிகம், மேசம் இந்த 3 வீட்டில் புதன் இல்லாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சரியா, இது ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன். மீனத்தில் இருந்தால் நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. சரியா, குருவுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ மீனம் ஒரு எக்ஸ்பெஷலி நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பாரு. அதுபோக மேசம் விருச்சிகம் கடகத்தில் புதன் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். இப்போ இந்த புதன் திசை நிறைய பேருக்கு நடக்கும்.
மிதுன ராசியில் புதன் திசை 17 வருஷம் நடக்கும். அவங்களுக்குலாம் இப்போ நல்லாயிருக்கும். அடுத்து வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் வந்து புதன் திசைக்கு வேணால் அடுத்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து புதன் பெருமாளுடைய அம்சம். புதன் வந்து உங்கள் ராசிநாதன். அதனால் இப்போ நல்லா இருப்பீங்க. சரியா? அவர் ராசியிலேயே வந்து நீடித்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் உயரும். ஆள் பிஸியாக இருப்பீங்க. வியாபாரம் தொழில் ரொம்ப பிஸியாக இருக்கும். குறிப்பாக வந்து தையல் கலை நல்லாயிருக்கும். டெய்லரிங், தையல் கலை, அப்புறம் வந்து இன்னுமே சொல்கிறாங்க கார்மெண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, இவங்களுக்குலாம் துணி சம்மந்தப்பட்ட வியாபாரம் இருக்கிறவங்க, ஆடல் பாடல் இயலிசை நாடகம் வித்தகர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஆர்குமெண்ட்டில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, பேசுகிறவங்க, கலை தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் வந்து ஒரு கலை அம்சம் உள்ள கிரகம். சரியா? நேரில் அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடுகள் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்பே செய்த முதலீடுகள்லாம் இப்போது வந்து ரெட்டிப்பு லாபத்தை கொண்டு வரும். ஸோ 12 வருஷத்துக்கு அடுத்து புதன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 12 வருஷம் கழித்து வருகின்ற பத்திர யோகம் பலவிதமான பலன்களை கொடுக்கும். சரியா? பல கோடிகளுக்கு அதிபதி ஆகலாம். எல்லாருக்கும் கோடி கிடைக்காது, ஆனால் சில பேருக்கு கிடைக்கும். சரியா? நேரில் ஜனன ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக மிதுன ராசியில் சில குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுனம் கன்னி, துலாம் தனுசு, மகரம் கும்பம், மீனம் ரிஷபம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ புதன் திசை நடக்கும் மிதுன ராசிக்கு. அவங்களுக்கு மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நல்லா இருக்காது. ஏன்னா மேச லக்கணத்துக்கு வந்து 6 கூடையவன் வருவார், விருச்சிக லக்கணத்துக்கு 8 கூடையவன் வருவார், கடக லக்கணத்துக்கு வந்து 3 12 கூடையவன் வருவார். ஸோ ஆதிபத்திய விசேஷம் சரி இருக்காது, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தனுசு மீனத்துக்குமே வந்து அவர் மாரக பாதக கேந்திராபதியாக வருவார். ஸோ தனுசு மீன லக்கணத்தை பிறந்தவங்க மிதுன ராசியில் புதன் திசை நடக்கும்போது அவங்க புதன் வந்து 2 3 7 8 12 இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்க வேண்டிய விதிகள். சரியா? இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த 3 லக்கணத்தை தவிர்த்து மற்ற லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. தனுசு மீனத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு 1 4 கூடையவனாக வருவார். சிம்ம லக்கணத்துக்கு 2 11 கூடையவனாக வருவார். மிதுன ராசி சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அருமையான பலன்களை கொடுப்பாரு. கன்னி லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார். 1 10 கூடையவனாக வருவார். துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பாக்கியாதிபதியாக வருவார். விரையாதிபதி வந்தாலுமே தூர இடத்துல வேலையை கொடுப்பாரு. அடுத்து வந்து தனுசு லக்கணத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், தனுசு மீனத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கு 6 9 கூடையவனாக வருவார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கு 4 9 கூடையவனாக வருவார். சுகஸ்தானாபதி பாக்கிய சேனாபதி வந்து வாரி வழங்குவார். பொதுவாக கும்ப லக்கணம் மிதுன ராசியில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். ஏன்னா கும்ப லக்கணம் மிதுன ராசிங்கிறது வந்து ஒரு கோணம். இந்த கும்பலக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல நிலைமை இருந்தால் வச்சுக்கோங்களேன், புதன் திசை சூப்பராக இருக்கும். பொதுவாக புதனால் அவங்க நல்லா பெருமைப்படுவாங்க. புதன் நல்ல நிலைமை கொண்டு போவார். ஏன்னா ஒரு ஜோதிடன்ற முறையில் எல்லாத்தையும் சொல்லணும். சும்மா ராசிக்கு மட்டும் பலன் சொல்கிறதுலாம் சும்மா லக்கணமும் சில தகவலும் சேர்த்து சொல்லணும். சரி, இந்த காலகட்டத்தில் புதன் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அதிக அளவில் கையில் காசு பணம் இருக்கும், சேமிப்பு அதிகமாக இருக்கும். முதலீடுகள் இந்த காலத்தில் செய்யலாம். தொழில் வேலை சிறப்பாக இருக்கும். சரியா? உங்கள் இலக்குகளை நோக்கி வேகமாக முன்னேறுவீங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி சீக்கிரமாக போவீங்க. ஒரு உத்வேகம் இருக்கும். சரியா? ஒரு விகடனாக இருப்பீங்க, விகட கவியாக இருப்பீங்க. ஆடுற மாட்டை ஆடி கிடக்கிற மாதிரி, பாடுற மாட்டை பாடி கிடப்பீங்க. இந்த வேலைக்கு எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த காலத்தை நல்லபடியாக செய்வீங்க. நல்ல விதமாக இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சமுதாயத்தில் பெரிய மனிதரோட ஆதரவு இருக்கும். சரியா? குடும்ப உறவுகள் நல்லபடியாக இருக்கும். மனதளவில் இருந்த பிரச்சனைலாம் தீர்க்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை பரிபூர்ணமாக பார்க்குறாரு. ஆடி மாதத்துக்கு மேலே 7ஆம் இடத்தை பரிபூர்ணமாக பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த வருகின்ற நாட்களில் 2ஆம் இடத்துக்கு குரு கூட சேருவார். உங்கள் ராசிக்கு 1 10 கூடையவன் 7 10 கூடையவன் கூட சேர்றதுனால நல்லாயிருக்கும். இணக்கம், இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி குரு புதன் இணைவு மிகச்சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? நேரில் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு வெளிமாநில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் வித்யாகாரகன் 2ஆம் இடத்துல குரு கூட சேர்றதுனால ஆரம்ப கல்வி படிக்கிறவர்கள் நல்லாயிருக்கும். +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிதுன ராசிக்கு வந்து நல்ல பலன்களை வந்து அடுத்தடுத்து வந்து புதன் கொடுக்குறாருங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து ராசிக்கு எப்படி சார் பலன் அப்படின்னா, ராசியிலே புதன் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஆள் ஷார்ப்பாக இருப்பீங்க, பட்டை திட்டிய வைர மாதிரி இருப்பீங்க. அடுத்து வந்து குடும்ப உறவு வருமானம் நல்லாயிருக்கும். குறிப்பாக தூரதேசத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான வருமானம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே லாபம் அதிகமாக இருக்கும். தைரிய வீரியக்காரியமாக இருப்பீங்க. இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். குறிப்பாக தம்பி, உங்கள் கூட பிறந்த தம்பி வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். உங்கள் இளைய தம்பி, உங்களுக்கு தம்பி இருந்தாலும் தம்பி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவருடைய என்விரான்மெண்டால் குடும்பத்துக்கு நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் பெருமைப்படுவீங்க. தம்பியால் உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? நேரில் குறிப்பாக அரசியல் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், நிதிநிலை, சரியா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மந்திரிக்கு பிஏ இருக்கிறவங்க இன்னும் நிறையா சொல்ல போகலாம். சரியா? நேரில் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து தாய் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தாய் மேலே ஆசபாசமாக இருப்பீங்க. அம்மா வழி உறவு முறை நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். தாய்மாமனால் பெருமைப்படுவீங்க. மாமன் வழி உறவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து
உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும். சரியா நேயர்களே? அந்த யோகத்தில் புதன் கொடுப்பாரு. ஏன்னா 4 ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வண்டி வாங்கலாமா அல்லது இடம் வாங்கலாமா இப்படி ஒரு யோசனையில் இருப்பீங்க. ராசியில் புதன் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் அந்த எண்ணம் நீடிக்கும். அடுத்து புத்திர வழியில் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். சில பேர் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புத்திர வழியிலும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக உங்கள் குலதெய்வம் பெருமாள், மகாலட்சுமி, பெருமாள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள், ஆனுமார், ராமர், இப்படி பெருமாளுடைய அம்சமுள்ள குலதெய்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த குலதெய்வம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லா நேரமும் குலதெய்வம் நமக்கு செவி சாய்க்காது. சில நேரத்தில் தான் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். அடுத்து வருகின்ற நாட்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுக்க பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா அடுத்து 2ஆம் இடத்துல இருப்பார். 2ஆம் இடம் குடும்பம், வாக்குஸ்தானம். ஸோ கோயிலுக்கு போனாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வீட்டிலேயே இருந்தாலும் சரி, பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும், பெருமாளை கும்பிடணும். இன்றைக்கி புதன்கிழமை தான் இந்த வீடியோ போடுறதில் பெருமைப்படுறேன். பெருமாளை பற்றி சொல்கிறதில் பெருமைப்படுறேன். ஸோ பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெருமாளை வச்சு நல்லபடியாக கும்பிடுங்க. அடுத்து உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குதா செய்யணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. சரியா? அதனால் உத்தியோகத்தில் இருக்கிற போட்டி பொறாமையெல்லாம் குறைஞ்சிரும். கடன்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். இருப்பினும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும், தேவையில்லாத டென்ஷன் இருக்கும். உத்தியோக ரீதியாக கொஞ்சம் உணர்ச்சிச்சப்படுவீங்க. சரியா? வேலையில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். சரியா நேர்களே? அது குறிப்பாக இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே? காவல் பணியில் இருக்கிறவங்க, விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 6-11 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். வாக்குவாதம், ஆர்குமெண்ட்டு, கான்ட்ரவர்சன் வரலாம். இளைய சகோதர விஷயத்தில் நியூட்ரலாக நல்லாயிருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். அவங்க வழியில் சில செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு, திருமண உறவு, திருமண பந்தம், இணக்கம், இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம், அக்கம் பக்கம், வீட்டுக்கு சொந்த பந்தங்க வந்துட்டு போகிறது, நீங்கள் மற்றவங்க வீட்டுக்கு போகிறது, உறவினர் வீட்டுக்கு போகிறது, கலந்துக்கிறது, பார்ட்டியில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். புரிதல் நல்லாயிருக்கும். நண்பர்களால் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தூரதேச வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் ஆயில் அண்ட் கேஸில் வேலைக்கு போனவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், செஸ் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அப்பா வழியில் நல்லாயிருக்கும். அப்பா வழியில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பங்காளி விஷயத்தில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஏதோ பழைய சொத்து பத்து பிரிக்கிறது, பாகப்பிரிவினை, எதனாச்சும் உயிர் எழுதி வைக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் நடக்கிறதா இருந்தாலும் சிறப்பாக தங்குதடையின்றி நடக்கும். கர்மம் நல்லாயிருக்கும். காரியம் நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழிலை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயம் சிறப்பாக இருக்கும். பழைய இரும்பு, பழைய பேப்பர், பழைய பொருட்கள், செகண்ட் சேல்ஸு, சரி, ஆயில் அண்ட் கேஸு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு, பிஇபி ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கும் நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, பஞ்சாயத்து போர்டு, கார்பரேஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, குறிப்பாக மராமத்து பணிகள், ரோடு வேலை, இந்த ட்ரைனேஜ் வேலை, ட்ரெயின் வேலை, இப்படி பாதாள சாக்கடை வேலை, இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. இவங்களாம் கார்பரேஷனில் தான் எடுத்து செய்வாங்க. சரியா? அதாவது உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, கார்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, பேரூராட்சியிலலாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். லாபமும் நல்லா தான் இருக்கும். சரியா? லாபம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். பட் லாபம் பெறதுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் திருச்சல் இருந்தால் தான் லாபம் இருக்கும். ஆதாயம், அலைச்சல் இருந்தால் தான் ஆதாயம் இருக்கும். சரியா? அதனால் ஒரு இடத்துல உட்காந்து தேங்கி இருந்துடாதீங்க. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும். அதுபோல் அயன சேன போகம் சுமாராக தான் இருக்கும். சரியா? அயன சேன போகும். குடும்பத்தில் நினச்ச நேரம் தூங்க முடியாது. தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால் 50 வயதுக்கு தாண்டவர்கள் கொஞ்சம் தூக்கத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. டயத்துக்கு தூங்க எந்திங்க. கொஞ்சம் அந்த ப்ளட் ப்ரெஷர், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களாம், ரத்த சம்மந்தப்பட்ட பிணி இருக்கிறவங்களாம் டயத்துக்கு மருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் தூக்கம் கெட்டு போயிடும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் நைட்டாக தூக்கம் வராது. இது நிறைய பேருக்கு தெரியாது. தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் செக் பண்ணி பாருங்கள், ப்ரெஷர் 140க்கு மேலே இருக்கும். 140 90 இருந்தாலே ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பார்டரில் இருந்தாலே தூக்கம் வராது. ஏன்னா நைட்டில் நமக்கு வேறு சிந்தனை இருக்காது. ஒரே சிந்தனையில் தான் இருப்போம். யார்கிட்ட பேசவும் முடியாது, பழகவும் முடியாது, ஒரு நம்ம மனதை டைவர்ட் பண்ணவும் முடியாது, ஃபிசிக்கலாக எங்கிட்டும் போகவும் முடியாது. ஸோ அந்நேரம் என்ன ஆகும்னா ப்ரெஷருடைய தாக்கம் இருக்கும். நைட்டில் அதிகமாக ப்ரெஷர் வரதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய இன்வால்மெண்ட் குறைஞ்சி போயிடும். பகல்னா அதை எதை பார்ப்போம், நாளை பார்ப்போம், அப்படி வாக்கிங் போவோம், கொஞ்சம் காத்தாட நிற்போம், ஏதோ ஒன்று நம்ம டைவர்ஷன் பண்ணிட்டோம்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும். ப்ரெஷருங்கிறது ஒரு மன சம்மந்தப்பட்டதான், மனம் உடல் சம்மந்தப்பட்டதான். திடீர்னு நம்ம ஒரு சீரியஸான விஷயத்தை கிட்டன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு ப்ரெஷர் கூடிரும், படபடன்னு ஆயிரும். அது என்னென்னா அந்த நேரத்துக்கு அது திடீர்னு ரைஸ் ஆகும். அது தற்காலிகமாக கூடுறது தான். அது பெரிய விஷயம் கிடையாது.
சில பேருக்கு பிளட் ப்ரெஷரே இருக்கும், ரத்த கொதிப்பு இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். இது எதுக்கு நான் விலைக்கு சொல்கிறேன்னா, இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலே அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் தூக்கம் கெட்டு போகும். இருப்பினும் ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால பரவாயில்ல. ஆனால் ராசியில் சூரியனும் இருக்கிறதுனால கூடுதலாக இருக்கும். சூரியன் ஒரு வெப்ப கிரகம், செவ்வாயும் ஒரு வெப்ப கிரகம். ஸோ ராசிலையும் 12ஆம் இடத்துலையும் வெப்ப கிரகங்கள் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நீ கொஞ்சம் உஷ்ணமாவீங்க. ப்ரெஷர்னால என்ன உஷ்ணம்தான், ரத்த கொதிப்பு தானே, ரத்தம் உஷ்ணமாகி கொதிக்கிறது. இல்லைன்னா ரத்தம் குறையிறது, அது ரத்தம் லோவாக குறையிறது. சரியா, ரத்தத்தோடைய ஓட்டம் வேகமாக இருக்கும், இல்லைன்னா குறைவாக இருக்கும். ரைட் நேர்களை நிறைய பேசுகிறோன்னா நம்ம ஆள் சொல்லுவாங்க, இந்த ஆள் தெரிஞ்சாலும் சொல்லிட்டு இருக்கான் வளன்னு பேசுகிறாம்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு சில விஷயத்த சொன்னால் கேட்குறதுக்கு பொறுமை இல்லை. நல்ல விஷயத்துக்கு மதிப்பே இருக்காது. நம்ம ஒரு நல்ல விஷயம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னோம்னா நல்லாயிருக்கும். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது செய்திகள் நல்லாயிருக்கும். சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு இது தெரியாது. என்னடா 20 வயசு பையன் கேட்டானா அவனுக்கு இது எரிச்சலாக இருக்கும். என்னடா ரத்த கொதிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கான், நான் சின்ன பையன், ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, எனக்கு போய் பிளட் ப்ரெஷருங்கிறான் அப்படின்னு நினைப்பான். நான் அவனுக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லோரும் தான் கேட்பாங்க. 20 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் கேட்பாங்க. சில பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க கவனமாக இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லோரும். சரியா நேரில் பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ரைட்டு, ரொம்ப சொல்லலாம், இதோட நிப்பாட்டிக்கிறேன் நான். ஸோ புதன் இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சில லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நான். ரைட் நேர்களே, பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. ராசியில் புதன் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலையில் பரவாயில்ல. ராசியில் புதன், சூரியன், 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான் குரு பார்வை, 12ஆம் இடத்துல செவ்வாய். குரு பார்வை ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருக்குது. 6, 8, 10 இருக்கிறதுனால பிரச்சனைலாம் ஓரளவு தீரும். சரியா, நல்லா தான் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. எமோஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. இருப்பீங்க, ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறதுனால ஓரளவு யோசிப்பீங்க. தண்ணியில் மறக்க மாட்டீங்க, அதான் பெரிய விஷயம். தண்ணியில் மறந்தால் தான் சில மனிதர்களை தவறு பண்ணுவாங்க. ஸோ இப்போ தண்ணியிலே மறக்க மாட்டீங்க. ஜூலை 30 வரைக்கும் ராசியில் புதன் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் வரைக்கும், 23 நாள் வரைக்கும் இருக்கிறார். அதுக்கடுத்து தான் அவர் கீழே இறங்குறாரு. சரியா, ஸோ ஜூலை 1 வீக் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே நேர்களே, பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. இந்த 12 வருஷம் கழித்து வருகின்ற பத்திர யோகம் உங்கள் பலவிதமான நன்மையில் கொடுக்கும். உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருமானம், கூட்டுத்தொழில் மூலமாக வருகின்ற வருமானம், ஜாயிண்ட் வச்சர் மூலமாக வருகின்ற வருமானம் அதிகமாக இருக்கும். அது 1000 வரலாம், லட்சமாக வரலாம், கோடியாக வரலாம். எல்லாமே உங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து, உங்கள் இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான். எல்லாத்துக்கும் லட்சங்கள் கோடிகள் வராது, ஆனால் சில பேருக்கு வரும், கண்டிப்பாக வரும். சரியா நேர்களே, இன்றைக்கி எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்குது, அது இதுவும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது குறிப்பிட்ட லக்கணங்களெல்லாம் சொல்லிட்டேன். அந்த லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ புதன் திசை நடக்கும். புனர்பூசம், திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புதன் திசை ஒரு 50 வயசுக்கு மேலே நடக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 2 மாத காலத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டேன், லக்கண ரீதியாக சொல்லிட்டேன் நான். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னு இன்றைக்கி கேளுங்க. சரியா, புதனை பற்றியோ இல்லைன்னா புதன் திசையோ இல்லை பொதுவாக வேறு எது இருந்தாலுமே நீ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். பரிகார வழிபாடுன்னா என்ன, நம்ம வீட்டிலேருந்து செய்கிறது. வழிபாடுங்கிறது வீட்டில் கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது. அதை நான் கொஞ்சம் நேர்த்தியாக சொல்லுவேன். இப்போ பொதுவாக சொல்லியிருக்கிறேன். உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த வழிபாடு பரிகாரம் கொஞ்சம் மாறுபடும். சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி சொல்லுவேன். ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக பிரச்சனை தரும். இதுதான் வேறு வழி கிடையாது. வாழணும், பிறந்துட்டோம், வாழணும், கடைசி வரைக்கும் வாழணும், நல்ல முறையில் வாழ்ந்து காலத்தை முடிக்கணும். அதுக்கு உழைக்கணும், ஒன்று உத்தியோகம் பண்ணணும் அல்லது தொழில் பண்ணணும். இது நியாயமான முறையில் செஞ்சுட்டு நல்ல முறையில் சம்பாதிச்சுட்டு நம்ம பிள்ளை குட்டியை காப்பாற்றிட்டு போகணும். அதுக்கு இறைவனுடைய அருக்கரை வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறது. ராசி பலன்கள்லாம் என்ன, கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூடலாம் குறையலாம். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.